ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி நம்ம சென்னை டு மலேசியா வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நைட்டு வந்து 11:45க்கு வந்து ஏர் ஏஷியா. ஸோ 6 o'clock வந்து அங்கே ரீச் ஆகும். சென்னை டு மலேசியா வந்து 4 hour ட்ராவல். பட் 2.5 hours அவங்க வந்து அப்ஃப்ரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம 6 o'clock அங்கே ரீச் ஆகும். ஸோ எஸ்பெஷலி சென்னையிலேருந்து மலேசியா போகும்போது எம்டாக் கம்பல்சரி. இந்தியன்ஸ்க்கு விசா கிடையாது. ஸோ எம்டாக் வந்து மறந்துடாமல் எடுத்துக்கோங்க. இமிக்ரேஷனில் மேக்ஸிமம் கேட்க போகிறது என்னென்னா நம்மளோட விசா, ரிட்டன் டிக்கெட், ரூம் எங்கே புக் பண்ணியிருக்கோமோ அந்த அக்காமடேஷன், முடிஞ்சால் அந்த அக்காமடேஷன் கன்ஃபர்மேஷன் மெயிலும் வச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் வந்து இன்வாய்ஸையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது நிறைய இடத்துல வந்து சம்டைம்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகாட்டி இன்வாய்ஸ் கேட்குறாங்க. ஸோ பே பண்ண இன்வாய்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து trip.com இல்லை ஸ்கை ஸ்கேனர் மூலமாக வந்து கோஐபிபோ இந்த மாதிரியான ப்ரிடாமினான வெப்சைட் மூலமாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து 2 பிரிண்ட் அவுட் காட்டும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மலேசியா லாங்குவேஜில் மலையாளம் இருக்கும், இன்னொன்று வந்து இங்கிலீஷில் இருக்கும். அதுவே விசா பர்பஸ்க்குன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் தருவாங்க. ஸோ அந்த பிடிஎஃபை வந்து மேக்ஸிமம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஏன்னா இமிக்ரேஷனில் அது கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் பிரிண்ட்டே போட்டிருக்கோம் விசா பர்பஸ்க்குன்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து சிங்கிள் என்ட்ரியில் தான் போகிறோம். அங்கே போய் 3 days ஸ்டே பண்ண போகிறோம். அங்கேருந்து நம்ம வியட்நாம் போக போகிறோம். ஸோ இப்போ எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்வர்ட் டிக்கெட் இருக்குது, ரிட்டன் டிக்கெட் நாங்கள் மலேசியா டு வியட்நாமும், வியட்நாமோட விசாவும் ப்ளஸ் வியட்நாம்லேருந்து சென்னை வர்றதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கோம். எஸ்பெஷலி சென்னை ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் என்ன ரூல்ஸ்னால் டிஜிட்டல் போர்டிங் பாஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் செக்இன் பண்ணதுக்கப்புறம் போர்டிங் பாஸை டேரெக்டாக போய் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் வந்து கோலாலம்பூராக இருக்கட்டும் இல்லை வியட்நாமோட ஹோச்சிமினோட ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், அங்கே வந்து செக்இன் நீங்கள் பண்ணாலே போதும். ஏன்னா அங்கே டிஜிட்டல் போர்டிங் பாஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் எப்போவுமே நீங்கள் செக்இன் பண்ணும்போது போர்டிங் பாஸ் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அங்கே வந்து டிஜிட்டல் போர்டிங் பாஸ் அலோவ்டான. டிஜிட்டல் போர்டிங் பாஸ் அலோவ்னா நீங்கள் போர்டிங் டைமுக்கு முன்னாடி போனால் போதும். அங்கே இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது கம்பல்சரி போய் அட்வான்ஸாக பிரிண்ட் அவுட் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ கரன்சி பொறுத்தளவில் நாங்கள் ரிங்கட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா வியட்நாம்லேயும் ரிங்கட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, மலேசியாலேயும் ரிங்கட்னால நாங்கள் என்டையராக ரிங்கட்டே சேஞ்ச் பண்ணிட்டோம். ட்ரிப் யூசேஜில் பேர் மினிமம் தான் வந்து கேஷ் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் ரிங்கட் வந்து ரொம்ப மினிமலாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து மலேசியாவை பொறுத்தளவில் 99.9% வந்து எனி டிஜிட்டல் கரன்சிஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. லைக் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், டெபிட் கார்டாக இருக்கட்டும், இல்லை ஃபாரெக்ஸ் கார்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்க. வியட்நாமை பொறுத்தளவில் மேக்ஸிமம் வந்து கேஷ் தான். 10% தான் வந்து ஹோச்சிமின் மாதிரி பெரிய சிட்டிஸில் மட்டும்தான் வந்து கார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ வியட்நாம் போகும்போது கம்பல்சரி கேஷ், மீன்ஸ் எனி ரிங்கட் ஆர் டாலரில் போயிட்டு அங்கே போனீங்கன்னா ஒரு பெட்டரான டீல் கிடைக்கும் டாங்கா மாற்றும் போது. ஸோ இந்தியன் ருப்பீஸ் நீங்கள் போய் வியட்நாமில் டைரெக்டாக மாற்றினீங்கன்னா அந்தளவுக்கு குட்டான டீல் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் டாங் மாற்றும் போது. ஸோ பெட்டர் வந்து டாலர் போகிறது பெஸ்ட்டு. அது இல்லை அப்படிங்கும்போது ரிங்கட்டில் போகிறது பெஸ்ட்டு. ஸோ கம்பல்சரி ரிட்டன் டிக்கெட் இருக்கணும். ரிட்டன் டிக்கெட் இல்லைன்னா வந்து இங்கே நீங்கள் செக் பண்ணும்போது லைக் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் இமிக்ரேஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர்லைன்லேயுமே செக் பண்ணுவாங்க ரிட்டன் டிக்கெட் இருக்கா, விசா ப்ராப்பராக இருக்கா, எம்டாக் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா ஏர்லைனுமே அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை நம்மளை ஆன்போர்ட் பண்ணாமல் போகிறதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஏன்னா ஏர் ஏஷியா வந்து மலேசியா கவர்மெண்ட்டோடது. ஸோ மலேசியன் ஏர்லைன்றனால அவங்களுமே அதை கிளியராக செக் பண்ணுவாங்க. ஈவன் நான் வந்து அவங்க ஏர் ஏஷியாவுக்கு காண்டாக்ட் பண்ணியுமே நான் கேட்டேன் என்னென்ன மாதிரி டீட்டெயிலாம் வேணும் அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி ரிட்டர்ன் வரும்போது நமக்கு வந்து எம்டாக் வேணுமா இல்லையான்றதை இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு மெயில் போட்டும் நம்ம அஃபிஷியலாக நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அந்த மெயிலில் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க நீங்கள் 2 hours வந்து லேஓவர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எம்டாக் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது அவங்க அந்த மெயிலையுமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தது என்னென்னா டெர்மினலை விட்டு வெளியில் போகாதீங்க. ஸோ ஈவன் தோ நீங்கள் வந்து 2 hours லேஓவர்னாலும் ரிட்டன் டிக்கெட் இருந்தாலுமே எம்டாக் இல்லாமல் வெளியில் போகாதீங்க, அதே அந்த டெர்மினல்லே இருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்றத இமிக்ரேஷன் ஆஃபீஸரோட மெயிலையுமே நம்ம வாங்கிட்டோம். அந்த மெயிலையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா சப்போஸ் யாராவது கிராஸ் கொஸ்டின் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு மெயில் இருக்குன்னா ப்ரூஃப் வேணும் அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது நம்ம வந்து மேக்ஸிமம் விசா எல்லாத்துக்குமே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து டிஜிட்டலாக வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். பட் சில இடத்துல இப்போ நம்ம எம்டாக் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது அந்த எம்டாக் வந்து மீன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கும்போது அவங்க வந்து எம்டாக் வந்து லைவாக கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபில் பண்ணும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. ஸோ இது நிறையா இடத்துல வந்து ஆன் அரைவல் விசாவில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ
இப்போது கரண்ட்டில் இருக்க ஃபேஸோட வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் சிங்கப்பூர் போனாலும் சரி, எனி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு போனாலும் இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி ஆனரபிள் விசாவில் போகிறீங்க அப்படிங்கும்போது அங்கேயுமே இது மேக்ஸிமம் உதவும். ஸோ இதெல்லாம் தான் ப்ரிப்பரேஷனுக்கு தேவை மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆன்போர்டு ஆகிறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட் போயிட்டு அங்கே போய் என்ன மாதிரியான இமிக்ரேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு, தென் அங்கேருந்து ஃப்ளைட் ஏறுறது வந்து நாங்கள் லேட்டராக வீடியோஸ் போடுறோம். தேங்க்யூ.